தையிட்டி பகுதியிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகள் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா ராணுவத்தினால் சட்டவிரோதமாக ஒரு விகாரை கட்டுமானம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு திஸ்ஸ விகாரை என்கின்ற ஒரு பெயரும் சூட்டப்பட்டிருக்கின்றது. பௌத்தர்களுடைய வரலாற்றோடு இந்த விதத்திலும் தொடர்பில்லாத இந்த இடத்திற்கு ஒரு பொய்யான வரலாற்றை புனைந்து அங்கே ஒரு பெயர் பலகையும் நாட்டியிருக்கின்றார்கள். இந்த சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிராக இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 2023 ஆண்டு மே மாதம் தொடக்கம் மே மாதம் 3ஆம் தேதி இந்த இடத்திலே போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அன்றைய தினத்திலிருந்து ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அதற்கு முதல் நாளிலும் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. தென்னிலங்கையிலிருந்து இது ஒரு புராதன பௌத்த விகாரை என்று பொய்யான ஒரு வரலாற்றை உருவாக்கி தென்னிலங்கையிலே இந்த இனவாதிகள் பரப்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கருத்துக்களை உண்மையென நம்பி இங்கே வருகின்ற சிங்கள மக்களுக்கு இதனுடைய உண்மைத்தன்மையை எடுத்து விளக்கி அவர்களுடைய ஆதரவையும் பெற்று இந்த சட்டவிரோத செயல்பாட்டுக்கு எதிராக அந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்றுகின்ற அந்த போராட்டத்திலே சிங்கள மக்களுடைய ஆதரவையும் பெற்றுக்கொள்ளுகின்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த போராட்டங்களிலே ஈடுபட்டிருக்கின்றோம். இவ்வாறு இந்த விடயங்களை தெளிவுபடுத்துகின்ற பொழுது இன்று கணிசமான அளவுக்கு அந்த விடயங்கள் தென்பகுதியிலே